ஆஃப்டர்நூன் வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரம்லாம் அப்படி அப்படியே கவுத்தி வச்சுருந்தேன். சரி அது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாப்பாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சரி இந்த பன்னும் பட்டரும் வந்து இருந்துச்சு. சரி அதை வச்சே இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட்டர் பன் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி பன்னை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்குள்ளே பட்டரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்து வச்சுக்கணும். இதே மாதிரி இந்த 3 பன்னையும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தோசை தவாவை ஹீட் பண்ணி தேவையான அளவுக்கு இல்லை கொஞ்சம் நிறையாவே வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னை இதில் சேர்த்துட்டு அது மேலே சுகர் சேர்த்துக்கணும். இதை வந்து 2 பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எப்பப்போலாம் வந்து பட்டர் வந்து தேவைப்படுற மாதிரி தெரியுதோ அப்பப்போலாம் பட்டர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் இது கூட சேர்த்துட்டு அகைன் மறுபடியும் வந்து திருப்பி விடணும். திருப்பி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறமும் வந்து பால் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் வந்து பால் சேர்த்துக்கலாம். இந்த பால், ப்ரெட்டு, பட்டர், சுகர் இதெல்லாம் சேர்ந்து இது வந்து நல்லா சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பாவே ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த ஒரு மணி விளக்கில் சந்திக்கலாம். பாய்.